அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாக்யலட்சுமி சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். பாக்யா வீட்டில் வந்து பெரிய கலவரமே நடந்துருச்சு. இனியா வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால் உனக்கு நிம்மதியே இல்லைம்மா, அதனால் இனிமேல் தயவு செஞ்சு என்னை பற்றி நீ கவலையே படாத, எப்போவுமே நீ நிம்மதியாக இருக்கணும், நீ ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்ட, ரொம்ப நல்லா வளர்த்துட்டம்மா, ஆனால் நான் தான் எந்த நல்லதுமே உனக்கு செய்யலை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்காம அதை எதிர்த்து பண்ணியிருக்கேன், என்னால் உனக்கு ரொம்ப தொல்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு வேறு ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா முடிச்சிட்டாங்க. ஏன் நீ எப்படிலாம் பண்ண, அப்போல்லாம் நீ நினச்சிருந்தானா நான் என் வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கியிருப்பேனே, நீ இருக்குங்கிற காரணத்துக்காக தான் நான் உயிரோடு வாழ்கிறேன், நீ இல்லாட்டினா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஒவ்வொரு நாள் எந்திக்கும் போது உன் முகத்தை பார்த்து தான் எந்திக்கிறேன், நல்லா படிக்க வைக்கணும், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடுறேன், நீ இல்லாட்டினா நான் மட்டும் இந்த உலகத்தில் எப்படி இருப்பேன், இனியா நானும் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், நானும் கண்டிப்பாக செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக அழுகுறாங்க. நெக்ஸ்ட்டு கோபியை காட்டுறாங்க. கோபி வீட்டில் வந்து ராதிகாவும் வந்து மயூ அக்கா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஓகேடா நீ கிளம்புடா அப்படின்ட்டு. ஹாய் மையோ ஸ்கூல் கிளம்பிட்டியாடா அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டேன் டேடினே. யார் கூட போவான்னு மம்மி தான் வந்து விடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேடா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறா, டேடி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், நான் வந்து உனக்கு கொண்டு வந்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. ஓகே டேடி அப்படிங்கிறாங்க. ராதிகா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய் விட்டுறேன், மையு நீ கிளம்புடா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் வரேன் அப்படின்ட்டு மையு வெளியே அனுப்பி விட்றாங்க. ஏன் ராதிகா நீ தான் என் கூட சரியாக பேச மாட்டேங்கிற, மையு கூடவே கூட என்னை பேச விட மாட்டேங்கிற, ஏன் என்னை அவனும் பிரிக்கிறேன்னே, உங்களுக்கு மையு மேலே இப்போ தான் பாசம் வந்திருக்கோ அப்படிங்கிறேன். ஏன் நான் மையு மேலே எப்போவுமே நான் பாசமாக தானே இருப்பேன், ஏன் இப்படி என்னை திடீர்னு இப்படி கேட்குறேன், ஏன் ராதிகா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வீட்டில் நடந்திருக்க விஷயங்கள் ஏதோ ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா, மையு மேலே என்ன அக்கறை என்ன எடுத்திருக்கீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா, அதே மாரி நீங்கள் வந்து இதாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பேச வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா அப்பா தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பாசத்தை சென்டிமெண்ட்டை பொழிய ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க அப்படின்ட்டு. ஆமாம் ராதிகா, என்னோடய அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக பேச தானே செய்வேன், எங்கள் அம்மா என்னை எவ்வளோ பாசம் வச்சு என்னை எப்போ பார்த்தாலும் கோபி நீ எவ்வளோ உயிராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ என்ன நடு வீட்டில் நான் பையனே கிடையாதுன்னு சொல்லி என்னை தலைமுழுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார், நீயும் அம்மாவும் தானே, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அம்மா மேலே பழிய போட்டுட்டிங்களே, ஆனால் அதனால தான் எனக்கு எவ்வளோ தூரம் நான் எங்கள் அம்மா கூட பேசலை, என் பிள்ளையை என்னை பார்த்தாலும் இது என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு இனியாக வந்து என்னை என்னன்னு கூட மதிக்கவே மாட்டேங்கிறேன், ஆனால் நீ மட்டும் உன் பொண்ணோட நல்லா சந்தோஷமாக இருக்க, உன் அண்ணன் கூட நல்லா பேசுகிற, உங்கள் அம்மா கூட நல்லா சிரிச்சிட பேசுகிறேன், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணுறது எந்த ஒரு லைஃப்புமே அனுபவிக்காமல் எல்லாருக்கூடையும் நான் விரோதியாக இருக்கேனே, அப்போ எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், நீங்கள் செய்கிற சப்பெல்லாம் செஞ்சிருவீங்க, கடைசி காரணம் வந்து நான் தான் சொல்லி ஏமலையே பழிய போடுவீங்களா, என்னையே எல்லாத்தையும் குறை சொல்லுவீங்களா, நான் அபார்ட்டாகி இவ்வளோ நாள் இருக்கேன்னா மாத்திரை மருந்து கரெக்டாக எடுக்கிறேன்னா என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குது, என் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி என்னைக்கா ஒன்று விசாரிச்சிருக்கீங்களா, மையு கோர்ட்டு வாசலில் போய் வந்து இந்த மாதிரி சாச்சி சொன்னாலே அதுக்கப்புறம் அவள் எப்படி வந்து சமுதாயத்தை வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி வந்து எதிர்கொள்கிறா, எப்படி ஃபேஸ் பண்ணுறா, அதை பற்றி ஏதாவது கிட்டக்க கேட்டிங்களா, என்னமோ பெருசாக நீங்கள் தான் அக்கறை மாதிரி பேசுகிறீங்கன்னே. இல்லை ராதிகா நீ தேவையில்லாமல் இப்போ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சண்டை போடுற, சரி உங்களோட வாழ்க்கையை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு கல்யாணமாக சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அதில் நல்லாவே இல்லை, எனக்கு வெறுப்பாகவே இருக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் கூட தான் நினச்சேன் உங்களை கல்யாணம் பண்ணால் எனக்கு மையுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், மையும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையோட இருப்பா, என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் பண்ணுமா என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயா போயிருங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா இப்படிலாம் பேசுகிற, டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே வெளியில் வந்துடுறாரு. என்னடா கோபி வாழ்க்கை இது, எல்லாமே ஒரே அழுக்காக இருக்குது, என் வாழ்க்கை தான் அழுக்காக இருக்குன்னு பார்த்தா என் கார் அழுக்காக இருக்குது, கிடச்சி என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை, ஆனால் ஊனா டைவர்ஸ் வரைக்கும் ஈஸியாக சொல்லிடுறா, டைவர்ஸ்ன்னு அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயமேடா, அது எப்பேற்பட்டது தெரியுமாடா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கரெக்டாக புலம்பிட்டே வெளியே ரோட்டில் நிற்கிறாரு. ஏத்தாப்பில் வீட்டு வாசலில் வந்து குட்டி பாப்பா வந்து எல்லோரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிலாவை. பாட்டி இவ எப்படி பேசுகிற தெரியுமா, இப்போ பாருங்களேன் இவ பேசுகிறத, நிலா பாப்பா தாத்தா கிட்டக்க பாட்டி எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசாமல் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறது போது எல்லோரும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கட்டு அவள் பாட்டியை வந்து மிமிக்ரி பண்ணிகிட்டே இருக்கா. ஏண்டி இப்படியே நானும் பேசுகிறேன், நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி உனக்கு கேட்டு சொல்லி கொடுத்தா உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசும்போது நான் தான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பேசுகிறத கேட்டு தாத்தா பாட்டி உங்கள் பாக்கியா செலி எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து கோபி பார்த்துறாரு. எங்களுடைய அப்பா அம்மா என் பிள்ளை எல்லாரையும் என்கிட்ட வந்து பிரிச்சுட்டா, இப்போ அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் இப்போ இங்கேருந்து புலம்பிட்டு இருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு அவருடைய ஹோட்டல் போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் பர்சனல் அப்படிங்க, என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேச பர்சனல்லாம் ஆஃபீஸில் வச்சு தான் பேசுவீங்க, இனிமேல் தான் இல்லை ஸோ ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க, இல்லாட்டினா சைலண்டில் போட்டுவீங்க, பர்சனல் எல்லாமே இங்கே விட்டு வேலையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான், இங்கே இருக்கிற வேலையை மொதல் எல்லோரும் பாருங்கன்னு பால் பயங்கரமாக கத்துறாரு. எல்லோரும் நான் மீட் பண்ணி பேசணும், ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லோரும் மீட் பண்ணும்போது என்ன ரெஸ்டாரண்ட் இருக்கோ தெரியுமா, இப்போ வர எல்லாமே லாஸில் போகுது, இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி என் பிஸ்னஸை பண்ணுறது, நான் எப்படி லாபம் பார்க்குறது, என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு போங்க, எல்லோரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. ஃப்ரெண்டு வராரு. என்னடா இப்படி கத்துற, நீ இப்படி கத்துற, இவங்களே எப்படி வேலைக்கு இருப்பாங்க, எல்லோரும் வேலையை விட்டு வெளியில் போயிடுவாங்கடா, இப்போ வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஆனால் ஆள் தான்டா இல்லை.